வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா மொறுன்னு அரிசி முறுக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு கப் பச்சரிசி மாவு, ஒரு கப் தண்ணி, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் எள்ளு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சோள்ள மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை அதில் ஊற்றலாம். எந்த கப்பால் அலக்கிங்களோ அதே கப்பால் தான் பச்சரிசி மாவையும் தண்ணியும் அலக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்தப்பொடியை போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரையும் அதில் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளும் ஜீரகமும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு மஞ்சள் பொடியும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்தில் தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது லைட்டாக ஆறின பிறகு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லைட்டாக ஆறினோடனே சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றக்கூடாது. லைட்டாக கையில் மட்டும் தண்ணியை முக்கி அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கோங்க. முறுக்கச்சி எடுத்துக்கோங்க. இதில் 2 ஓட்டை இருந்தாலும் பரவாயில்ல தான், 1 ஓட்டை இருந்தாலும் பரவாயில்ல தான். அதை நல்லா இதே மாதிரி அவ்வளோத்தையும் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம சுற்றி எடுத்தாச்சு. இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெந்துட்டு அதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம அவ்வளோத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. முறுக்கு ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.